ஒரு மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? சந்தர்ப்பம் கிடைச்சதுனாலதான் அவன் பாவி, சந்தர்ப்பம் கிடைக்காததுனால அவன் நீதிமான் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் யோசேப்பை குறித்து. பைபிள்லயே பரிசுத்தவான் சொல்லப்பட்ட பழைய பாட்டுல யோசேப்பு தான் பெரிய பரிசுத்தவான் நீங்க நானும் சொல்லுவோம். ஒரு பெண் அவளை பாவத்தை என்ன பண்ணா, தூண்டினா. ஆனா அந்த பாவத்தை விட்டுட்டு ஓடிட்டான், பாவம் செய்யல. சோ யோசேப்பு ரொம்ப பரிசுத்தவான். இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்போ யோசேப்பு ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்திருப்பாரு, இன்னொரு விஷயத்துல தவறா இருந்திருப்பாரு. இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துல 100% கரெக்டா இருக்கிறவன் தான் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா யாருமே அந்த 100% கரெக்டா இல்லை. அந்த யோசேப்பு, நீங்க எல்லாருக்குமே தெரியும், யோசேப்பு தேவனுடைய திட்டத்தின்படிதான் சிறைச்சாலைக்கு போனா, குடியில தள்ளப்பட்டான், எல்லாமே தெரியும். ஆனா ஏன் யோசேப்பு தேவ திட்டத்திலிருந்து வெளியில வருவதற்கு, அதான் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வருகிறதுக்கு அந்த பானபாத்திரக்காரன்கிட்ட சப்போர்ட் கேட்டான்? ஏன் அவன் என்ன பண்றான்? உதவி கேட்டான். ஏன்னா தேவ திட்டத்துக்குள்ள அவனால இருக்க முடியல. சோ அதுவே என்னது? பாவம் தான். ஆனா புரிஞ்சுட்டீங்களா? பைபிள்னா என்னன்னு? பழைய ஏற்பாட்டுல இதுதான் ஸ்ட்ராங்கான உபதேசம். யாராலுமே நீதிமானாய் வாழ முடியாது. ஒரு இதுல கரெக்டா இருப்பாங்க, இன்னொரு இடத்துல விழுந்து போயிடுவாங்க. இதுதான் மனுஷன், இதுதான் நீங்க அப்படின்னு தெரியல, நானும் அப்படிதான். ஒரு இடத்துல நான் கரெக்டா இருக்கலாம், இன்னொரு இடத்துல போய் சொல்லிட்டு இருக்கலாம். அது தேவனுடைய பார்வையில பொய், பாவம் தான் தேவனுடைய பார்வையில. விபச்சாரம் பண்ணாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஆசை இருந்துச்சுன்னா அதுவும் தவறு தான். சொல்றது புரியுதா? சோ இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே விளங்கும். அதனால யாரையுமே நம்ம பாவத்தை குறிச்சு நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. அதனாலதான் உன் கண்ணிலேயே உட்காரம் இருக்குது, நீ எப்படி மத்தவங்களை குற்றப்படுத்த முடியும்? சொல்ல முடியாது. அவர் ஒரு பாவத்துல விழுந்திருக்கலாம், நான் ஒரு பாவத்துல விழுந்து கிடக்கலாம். நான் சொல்ல முடியும். ஆனா அவர் செய்த பாவத்தை நான் செய்யாம இருக்கலாம், நான் பரிசுத்தவானா கிடையாது தேவனுடைய பார்வையில. அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, விசுவாசத்துல தோய்ந்து போயிருக்கிறவங்க தூக்கிதான் நிறுத்தணும். இதுதான் நம்மளுடைய வேலை. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான திட்டம். வராங்களா ஏற்றுக்கொள்ளணும், மறுபடியும் புதுப்பித்து அவங்க ஆண்டருக்குள்ள நடத்தணும், மறுபடியும் அவங்க வேலைப்படுத்தணும், ஏற்றுக்கொள்ளணும். இதான் ரொம்ப முக்கியம். ஆனா கள்ள உபதேசம் பண்றவங்கள ஒரு நாளும் நாம என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அவர்களை சப்போர்ட் பண்ணவும் கூடாது, கடிந்து கொள்ளணும். அவங்களுடைய தவறான போதனைகளை வெளிப்படுத்தணும். இது இயேசு கிறிஸ்து செய்ததுனால